சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. 31/1/2017 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, முகுந்த சதுர்த்தி, வர சதுர்த்தி, சதுர்த்தி விரதம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் உற்சவ ஆரம்பம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராள் கைலாச வாகனத்திலும் அம்பாள் காமதேனு வாகனத்திலும் திருவீதி உலா. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம்.
துன்பங்களை வெல்வதற்கான பல நல்ல வழிகளை திருமந்திரம் நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கையிலே சோகங்கள், தடைகள், தோல்விகள் வருவது இயற்கை. பாதை சரியில்லை என்றால் அதற்காக பயணத்தை நிறுத்திவிட முடியாதல்லவா? பயணம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எல்லா பாதைகளும் மெத்தையாக இருப்பதல்ல. குண்டும் குழியுமாக பல பாதைகள் இருப்பதைப் போல வாழ்வு பாதையிலே பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய திருவருளால் அந்த பயணத்தை செலுத்த வேண்டும். 6ஆம் தந்திரத்திலே 4வது தலைப்பு துறவு. இதில் 10 பாடல்கள் உள்ளன. 1616வது திருமந்திர சிந்தனை பாடல். இறைவன் துறவு மேற்கொள்ளுகின்றான். உறவு என்பதற்கு எதிர்ச்சொல் துறவு. எல்லா பாசபந்தங்களிலிருந்தும் விலகி இருத்தல். அப்படித்தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக துறவியாக தவம் செய்கிறார். எப்படி? 1616வது திருமந்திர பாடல். அரவன் பிறப்பிலி யாரும் இலாதான் உறைவது காட்டகம் உண்பது பிச்சை துறவருண் கண்டீர் துறந்தவர் தம்மை பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே. சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அரவன், தர்மமே உருவானவன். அறம் என்றால் தர்மம். அதனால தான் திருவள்ளுவர் அறத்தை வலியுறுத்தினார். அரண் வலியுறுத்தல். அப்படி அறத்திற்கு ஒரு வடிவம் வேண்டுமென்றால் சிவபெருமான். அதை பல இடங்களில் சிவனுடைய புராணத்திலே பார்க்கிறோம், சிவனுடைய கதைகளிலே பார்க்கிறோம். எல்லாருக்கும் சமமானவனாக இருப்பவன் சிவபெருமான். சுந்தரர் அப்படித்தான் தோழராக இருந்து கொஞ்சம் தப்பு செய்தார். அப்போ கூட தன்னுடைய தோழர் தானே என்று சகித்து கொள்ளவில்லை, தண்டித்தார், கண்களை எடுத்தார். அதுதான் சிவபெருமான் அரவன் பிறப்பிலி. அதாவது நமக்கு பிறப்பு வேண்டாம் என்றால் பிறந்து பிறந்து இறக்கின்ற கடவுளை வேண்டக்கூடாது. மற்ற கடவுள்கள் எல்லாம் பிறந்து இறக்கும், சிவம் மட்டும் பிறக்காது இறக்காது. ஏன்னா சிவனுக்கு மட்டும் ஜெயந்தி கிடையாது. ராமனுக்கு உண்டு, கிருஷ்ணனுக்கு உண்டு, எல்லா கடவுள்களுக்கும் ஸ்ரீராம உற்சவங்கள்லாம் பண்ணுறோம். ஏன்னா ஸ்ரீராம நவமி பண்ணுறோம், கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறோம். சிவனுக்கென்று எந்த ஜெயந்தியும் கிடையாது. ஏன்னா அவன் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இல்லை, பிறவி இல்லாத பேரருளாளன். பிறப்பிலி யாரும் இல்லாதான். அவனுக்கென்று சொந்த பந்தங்கள் எதுவும் இல்லை. பார்வதி என்று நீங்கள் நினைக்கலாம், அது சிவத்தினுடைய ஒரு அங்கம்தான் பார்வதியை ஒழிய பார்வதி, முருகன், விநாயகர் இதெல்லாம் நாம கற்பித்து கொண்டது. அது பரபிரம்மம். அதுக்கு எந்த உறவும் கிடையாது, எந்த குடும்பமும் கிடையாது. பிறப்பிலி உறவிலாதான். எங்கே இருக்கிறான்? நாமெல்லாம் வசதியாக வீட்டில் இருக்கோம். ஏசி இல்லைன்னா வாழ முடியாது. என்ன, நாம் உறைவதற்கு ஒரு வசதியான வீடு வைத்திருக்கோம். நம்மை படைத்த இறைவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். அதெல்லாம் உணர்ந்தால் நாம் இந்த வசதிகளை கேட்க மாட்டோம். காட்டகம், சிவபெருமான் உறைவது எங்கே? உறைவது காட்டகம். யாரும் இல்லாதான் உண்பது பிச்சை. நாமெல்லாம் வசதியாக இருக்குது, மரியாதையாக கௌரவமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன கௌரவ குறைவு நடந்தால் கூட கோபம் வருது. ஆனால் சிவபெருமான் தனக்கென்று ஒரு வீடு இல்லாத காட்டிலே இருக்கிறான், பிச்சை எடுத்து உண்கின்றான். அப்போ பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஈகோ இருக்குமான்னு பாருங்கள். ஈகோ எங்கே வரும்? தான் என்ற உணர்வு, அந்த மமகாரம், ஆங்காரமெல்லாம் எங்கே வருது? சொத்தினால் வருகிறது, பந்தங்களால் வருகிறது. ஆனால் சிவபெருமானுக்கு எதுவுமே கிடையாது. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரன் கபாலத்தை எடுத்து பிச்சை எடுக்கிறார். எனவே உண்பது பிச்சை உறைவது காட்டகம். அவன் எப்படிப்பட்டவன்? துறவனும் கண்டீர். துறவு மேற்கொள்கின்றான், தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றான். துறந்தவர் தம்மை பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீர். யாரெல்லாம் சிவசிவ என்கிறார்களோ, சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. தன்னோடு யாரெல்லாம் வழிபட்டு தனக்கு பக்தர்களாக வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தையும் கவலையையும் ஏன் பிறவியையும் நீக்கிவிடுகின்றார் சிவபெருமான். எனவே நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பமடையாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறவி இல்லாத பிறப்பிலி இறப்பிலியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி நாமும் மகிழ்வோம்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுடைய பாசுரம் தமிழ் கூறுகின்ற நல்லுலகத்திற்கு ஒரு பொக்கிஷம், ஆன்மீகத்திற்கும் ஈடு இணையற்ற செல்வம். அந்த செல்வத்தை நாம் இந்த காலை வேளையில் மிகவும் அனுபவமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நப்பின்னை பிராட்டியும் எழுந்து வந்துவிட்டாள். ஆண்டாள் கோஷ்டியினருடன் தானும் சேர்ந்து கொண்டாள். பெருமானுக்கு, கண்ண பெருமானுக்கு துயில் உணர்த்த வேண்டும் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பாடலில் ஆழ்வார்களுடைய மேன்மையை சொல்லுகின்ற முகத்தில் ஆச்சாரியனுடைய சிறப்பை காண்பிக்கின்றாள். முன்பெல்லாம் ஆழ்வார்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மிக விரிவாக ஆச்சாரியர்களுடைய பெருமையையும் அவர்களிடம் உபதேசம் பெறுகின்ற சீடர்களுடைய குணங்களையும் காண்பிக்கின்றாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். இந்த ஜீவாத்மாவிற்கு இரண்டே கடமைகள்தான். ஒன்று, பெருமானுக்கு போற்றி பாடுதலை பாட வேண்டும். மற்றொன்று, இந்த ஆத்மாவினுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பக்தி நிலைக்குத்தான் நம்மை இட்டு செல்லுகின்றாள் இந்த கோதை, இந்த பாவை. இதில் இந்த பகைவர்களெல்லாம் எம்பெருமானுடைய வீரத்திற்கு தோற்றுவிட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்களை போன்ற அடியார்களெல்லாம் உன்னுடைய குணத்திற்கு தோற்று கைங்கரியம் செய்வதையே பேறு என்று வந்திருக்கின்றார்கள். எப்படி இலக்குவன் லக்ஷ்மணனானவன் எம்பெருமானுடைய ராமனுடைய குணங்களில் தோற்று ராமனுடைய அழகில் மயங்கி ராமனுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் பேராக கொண்டிருந்தானோ, அதை போல நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். உன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் நீ பார்த்திருக்கின்றாய். அந்த பசுக்கள் எப்படிப்பட்ட கலன்களை வைத்தாலும் அவை எல்லாம் நிறைந்து வழியும்படியாக பால் சொரிந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு ஐஸ்வர்யத்தை படைத்த நந்தகோபாலனுடைய மகனே, நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவுராய் என்று சொன்னாள். என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? அந்த பரமபதத்திலிருந்து இந்த ஆயர்பாடிக்கு வந்தது இப்படி உறங்குவதற்காகவா? இல்லை இல்லை, எங்களை போன்றவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காகத்தானே வந்திருக்கின்றாய். அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகின்றாள். இந்த பாசுரத்தில் பெரியாய் என்று பட்டம் கொடுக்கின்றாள். பெரியவரே, பெரியோனே என்று பட்டம் கொடுக்கின்றாள் ஆண்டாள். பெண்கள்தான் இப்படிப்பட்ட பட்டங்களை எல்லாம் கொடுக்கின்றார்கள். அதற்கு ஆண்டாள் ஒரு முன்னோடி என்று பார்க்கின்றோம். எதில் பெரியவன்? இந்த அடியார்களுக்கு எவ்வளவு செய்து கொடுத்தாலும் எவ்வளவு அருள் பாலித்தாலும் ஒன்றுமே செய்யவில்லையே என்று நினைத்திருப்பானாம் எம்பெருமான். எல்லாவற்றையும் செய்தாலும் கூட தனக்கு ஈடாக இந்த பக்தர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பானாம். அதனால் ஆண்டாள் தெரிவிக்கின்றாள், பெரியாய், உலகத்தில் தோற்றமாய் நின்ற சுடரும் நீதான். அந்த பகைவர்களெல்லாம் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். நாங்களெல்லாம் உன்னுடைய அழகிற்கு மயங்கி உன்னுடைய குணத்திற்கு மயங்கி நாங்கள் இங்கே படுகாடுகளாக கிடக்கின்றோம்.
எங்களுக்கு அருள் செய்வதற்காக நீ வர வேண்டும். எப்படி சமுத்திரராஜன் ராமனை போற்றி பாடி ராமனுடைய கோபத்தை மாற்றிக்கொண்டானோ, அதை போல இவர்களெல்லாம் கண்ணனுடைய பெருமைகளையெல்லாம் போற்றி பாடி தங்களுக்கு பேறு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நமக்கும் அந்த பாக்கியம் வேண்டும்.